Hi everyone. போலீஸ்காரர் மௌலவி ஒருவரை தாக்கிய அறைந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை கெக்கிராவை பிரதேசத்திலே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. போலீஸ் அதிகாரி தன்னை தாக்கும் பொழுது மதுபோதையிலும் இருந்ததாக மௌலவி வாக்குமூலமும் வழங்கியுள்ளார். மனைவி பிள்ளைகள் முச்சக்கர வண்டியில் இருக்கும் பொழுதே கணவன் இவ்வாறு தாக்கப்பட்டுள்ளார். இலங்கையில் உச்ச பதவியான ஜனாதிபதியாக இருந்தாலும் சாதாரணமான ஒரு மனிதனை தாக்க முடியாது, தண்டிக்க முடியாது. எனவே போலீசார் எவ்வாறு அதிகாரத்தை கையில் எடுப்பது, அதிகார துஷ்பிரயோகம் செய்வது என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கெக்கிராவை கைலப்பத்தான பிரதேசத்திலே ஒரு ஹோட்டலுக்கு முன்னிலையில் ஒரு மௌலவி தாக்கப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது. குறிப்பிட்ட மௌலவி கண்டிக்கு வைத்தியசாலைக்கு சென்று மீண்டும் தனது கிராமத்திற்கு திரும்பும் நிலையிலே இந்த தாக்குதல் சம்பவம் பதிவாகி இருந்தது. குறிப்பிட்ட மௌலவியின் மாமாவின் கண் பரிசோதனைக்காகவே இவர்கள் கண்டிக்கு சென்றிருந்தனர். மௌலவியின் மாமாவின் 2 கண்களும் தெரியாத நிலையில் வைத்தியசாலைக்கு சென்று மீண்டும் குடும்பத்துடன் இவர்கள் வீடு திரும்பியிருந்த நிலையில் உணவை உட்கொள்வதற்காக ஹோட்டலுக்கு சென்றுள்ளனர். அதற்காக தம்புள்ளை திசையிலிருந்து வருகை தந்த இவர்களே ஹோட்டல் திசைக்கு இவர்களுடைய முச்சக்கர வண்டியை திருப்பி சென்றுள்ளனர். அந்த காட்சிகளும் ஹோட்டலுக்கு முன்னிலையில் பொருத்தப்பட்ட சிசிடிவியில் பதிவாகி இருந்தது. இவரை கடந்து போலீஸ்காரர் ஒருவர் சென்ற நிலையில் இவர்கள் ஹோட்டலுக்கு முச்சக்கர வண்டியை திருப்புவதை அவதானித்து மீண்டும் இவரும் ஹோட்டலுக்கே வருகை தந்து முச்சக்கர வண்டியில் இருந்த மௌலவியை அறைந்துள்ளார், தாக்கியுள்ளார். இவ்வாறான நிலையில் மௌலவியின் மனைவி, பிள்ளை, அதே போன்று கண் பார்வையற்ற அவருடைய மாமா முச்சக்கர வண்டியிலே இருந்துள்ளனர். அவர்களின் கூக்குரல் சத்தத்தின் பின்னரே இந்த தாக்குதலை நிறுத்தியுள்ளார். அதே போன்று பொதுமக்களும் அங்கே வந்ததன் பின்னரே போலீஸ்காரர் அங்கிருந்து விரைந்து சென்றுள்ளார். இது தொடர்பாக ஹொரோபத்தான போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் இவர் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையிலும் குறிப்பிட்ட மௌலவி அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறிப்பிட்ட மௌலவியின் சொந்த ஊராக கெக்கிராவை பிரதேசத்திலே கட்டியாவை கிராமம் அமைந்துள்ளது. தற்பொழுது திருமணம் முடித்து ஹொரோபத்தானில் வசித்து வருவதுடன் அங்கனொச்சி ஜும்மா மஸ்ஜிதிலே பேஸ் இமாமாகவும் கடமையாற்றி வருகின்றார். இந்த நிலையிலே இந்த தாக்குதல் சம்பவமும் பதிவாகியுள்ளது. அதிலும் அவர் ஜுப்பா அணிந்திருந்த நிலையிலும் அதிகளவு தாடி வைத்திருந்த நிலையிலும் பார்ப்பதற்கு மௌலவியின் அடையாளங்களுடன் இருந்த நிலையிலுமே இந்த போலீஸ்காரரால் இவர் தாக்கப்பட்டுள்ளார். எனவே சாதாரண மனிதராலோ அல்லது போலீசாராக இருந்தாலும், குறிப்பிட்ட மௌலவியை தவறு செய்திருந்தாலும் அல்லது சாதாரண மனிதன் ஒருவர் தவறு செய்தாலும் சட்டத்தை யாராலும் கையில் எடுக்க முடியாது. தவறு செய்தால் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும், விசாரணை நடாத்தப்பட்டு தண்டனைகளை சட்டமே வழங்க வேண்டும், நீதிமன்றமே வழங்க வேண்டும். என்றாலும் இந்த போலீஸ்காரர் சட்டத்தையே துஷ்பிரயோகம் செய்துள்ளார். இவ்வாறானவர்களுக்கு சரியான தண்டனைகளை பெற்றுக் கொடுப்பதன் ஊடாகவே போலீஸ்காரர்களின் இவ்வாறான முறையற்ற செயற்பாடுகளில் இருந்து மக்களை முதலில் பாதுகாக்க முடியும். எனவே இந்த போலீஸ்காரருக்கு வழங்கப்படும் தண்டனை ஊடாக இதன் பின்னர் போலீசாரின் இவ்வாறான முறைகேடான செயற்பாடுகளில் இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட போலீஸ்காரர் மடாட்டிகமை பிரதேசத்திலே அமைந்துள்ள போலீஸ் நிலையத்தில் பணிபுரிபவர் எனவும் கூறப்படுகின்றது. எனவே இவருக்கான சட்ட நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.